சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மருந்துகள், மூலிகைகள், உணவு முறைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க எல்லாமே ஆவலா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. முக்கியமா காலையில வெறும் வயிற்றில் என்னென்ன குடிக்கலாம், என்னென்ன குடிக்க கூடாது. இதுதான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். ஆனா முக்கியமாக இதெல்லாம் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பானங்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். என்னென்ன பானங்கள் நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு அல்சர் குறையவே இல்லையா? வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், வயிறு உப்புசமா இருக்கு, எப்படிங்க குறையும்? காலையில இந்த மாதிரி டீ காஃபி எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கிறது, சூடா குடிக்கிறது, பல பேருக்கு இதுதாங்க ஒரு ஹேபிட்டா இருக்கு. ஆனா இதை நீங்க மாற்றினா மட்டும்தான் இப்போதைக்கு ஓகேங்க, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. ஆனா கொஞ்சம் காலம் போக போக என்ன சரிங்க, ஐயோ டாக்டர் இத்தனை வருஷமா இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, இதை எப்படி நான் சரி செய்யலாம்? வயிறு புண், எனக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வேணாங்க, ஆனா இது சரியாகணும், வயிறு எரிச்சல் எனக்கு சரியாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான வழிமுறைகள் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எந்திரிச்சோடனே காலையில் என்ன பண்ணணும்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மருந்துகள், மூலிகைகள், உணவு முறைகள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாமே ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க. முக்கியமாக காலையில் வெறும் வயிற்றில் என்னென்ன குடிக்கலாம், என்னென்ன குடிக்கக்கூடாது, இதுதான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. ஆனால் முக்கியமாக இதெல்லாம் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பானங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். என்னென்ன பானங்கள் நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னா, எடுத்த உடனே காஃபி, டீ, இதுதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா டாக்டர் பல வருஷமாக எந்திரிச்ச உடனே நான் காஃபியோ டீயோ குடித்தாதான் எனக்கு பிரிஸ்காக இருக்கும், வேலை செய்ய முடியும், அடுத்த வேலை என்னன்னே எனக்கு ஓடும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி, இந்த காஃபியில் வந்து பார்த்தோம்னா சுகர் ஆட் பண்ணியிருக்கிறது, சுகர் ஆட் பண்ணுறது, காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கிறது நிறைய பேரோட வழக்கமாக இருக்குது. அதே மாதிரி தான் டீ குடிக்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, டீ குடிக்கும்பொழுது ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்டும் நிறைய பேருக்கு இருக்குங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நைட்டு நம்ம எப்போது சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, மேக்ஸிமம் ஒரு 9 o'clock இல்லை 10 o'clock கூட நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் அப்போது ஃபுட்டெல்லாம் டைஜஷன் ஆகிருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஆசிட் செக்ரீஷன் அதிகமாகவே இருக்கும். அந்த டைம்லேயும் நம்ம சூடாக இந்த மாதிரி காஃபியோ டீயோ இல்லை ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகுது, வயிறு பகுதியில் உங்களுக்கு அசிடிட்டி அதிகமாகுது. அப்போ அசிடிட்டி அதிகமாகும் போது என்ன நடக்கும், வயிறு பகுதியில் புண்கள் ஏற்படும். நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு அல்சர் குறையவே இல்லையா? வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், வயிறு உப்புசமாக இருக்குது, எப்படிங்க குறையும்? காலையில் இந்த மாதிரி டீ காஃபி எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கிறது, சூடாக குடிக்கிறது, பல பேருக்கு இதுதாங்க ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஆனால் இதை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் இப்போதைக்கு ஓகேங்க, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. ஆனால் கொஞ்சம் காலம் போக போக என்ன ஆகும், வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் உங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டு அதிகமான வயிறு எரிச்சல், அல்சர் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். டீ காஃபி சூடாக நல்லா ஸ்ட்ராங்காக சுகர் போட்டு குடிக்கிறீங்களா, கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது என்ன குடிக்கவே கூடாது காலையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கூல்ட்ரிங்க்ஸ். ஸோ எந்திரிச்சோடனே நல்லா சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ளே போன உடனே அதே தாங்க, ஏற்கனவே நமக்கு வாயு தொல்லை அதிகமாக இருக்குது, இதனோட சேர்த்து அல்சரும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால வயிறு மட்டும் கிடையாதுங்க, குடல் பகுதியும் நமக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஎஸ் அப்படின்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். சாப்பிட்டோன்னே வயிறு சரியாக செரிமானம் ஆகாமல் ஒரு எரிச்சல் ஏற்படுறது, எரிச்சலோட என்ன ஆகும், இன்டைஜஷன் ஏற்படுறது நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்னங்க குடிக்கக்கூடாது, மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான். லெமன், ஆரஞ்சு, இந்த கருப்பு திராட்சை, இது எல்லாமே நார்மலாக நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா கட்டாயமாக நமக்கு வயிறு பகுதியில்
ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக ஆரம்பிச்சிரும். அதனால என்ன ஆகும்? அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது இதை ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஆசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். நார்மலாகவே இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கும்பொழுது ஆசிட் செக்ரிஷன் அதிகமாகும். அப்போது ஏற்கனவே வயிற்றுப்பகுதியில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் ஒரு சிலர் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீரில் லெமன் நல்லா புழிஞ்சு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்னா வெதுவெதுப்பான நீரில் ஒரு 4-5 துளி எலுமிச்சை சாறு சேர்க்கலாமே தவிர அதிகமாக ஒரு அரை பழம் அப்படியே வெட்டி அதில் சேர்த்துடுறது, இந்த மாதிரி தாங்க நீங்கள் நிறைய பேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும்போது வயிறு எரிச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் வெறும் வயிற்றில் ஜூஸாக நம்ம குடிக்கிறதையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க, இது ஓரளவுக்கு ஒரு சிலர் செய்கிறீங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஆல்கஹால் அதோடு சேர்த்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இருக்குது நிறைய பேருக்கு இல்லையா? இதையும் கட்டாயம் நம்ம தவிர்க்கணும். எம்டி ஸ்டொமக்கில் நிறைய பேர் எடுத்து இதனால் வயிறு மட்டும் கிடையாதுங்க, லிவர் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு அதிகமாக வருது. ஏன்னா பெரும்பாலும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி லிவர் டேமேஜ் ஆனவங்க இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஆனால் இப்போது சமீபமாக நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லி லிவரில் டாக்ஸின்ஸ் இருந்தால் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும், எதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாது, இது எல்லாமே நம்ம சொல்கிறோங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த லிவர் ப்ராப்ளமோ இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற விஷயத்துலேருந்தோ நிறைய பேர் வெளியில் வந்திருக்காங்க. சரிங்க, ஐயோ டாக்டர் இத்தனை வருஷமாக இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, இதை எப்படி நான் சரி செய்யலாம்? வயிறு புண், எனக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வேணாங்க, ஆனால் இது சரியாகணும், வயிறு எரிச்சல் எனக்கு சரியாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான வழிமுறைகள் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சோடனே காலையில் என்ன பண்ணணும், நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு மைல்டாக லியூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு 200 300 ml வரைக்கும் குடிச்சிக்கோங்க. இந்த தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, இல்லைனா சோம்பு போட்டுக்கோங்க. இதை பாயில் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணீர் பொறுமையாக குடிச்சிருங்க. இதுவே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது குடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு சூடாக குடித்தாதான் பிரிஸ்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் இருக்குது, அதை போட்டு நீங்கள் டீ மாதிரி குடிக்கலாம். சீரகம் போட்டு டீ மாதிரி குடிக்கலாம், இல்லை சீரகம் சோம்பு ரெண்டும் போட்டு குடிக்கலாம். கருப்பட்டி காஃபி இருக்குங்க, அதை விட வேறு என்ன வரப்பிரசாதம் உங்களுக்கு வேணும்? வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ அனிமியான்னு சொல்கிற ரத்த சோகை குணமாகிறதுக்கோ கருப்பட்டி காஃபி குடிக்கலாம். சுக்குமல்லி காஃபியும் காலையில் குடிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து குடிக்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். வயிறு எரிச்சல், அல்சர் இது எல்லாமே வராமல் இருக்குங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நீர் ஆகாரம். இப்போ சம்மர் வந்துருச்சு, எல்லாருமே காலையில் நீர் ஆகாரம் குடிக்கலாம். அதுக்கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த நீரோட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து காலையில் குடிச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுன்னா உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய அக்னியை அது சமநிலைப்படுத்துது. அப்போ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அக்னியை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த நீராகாரம் பயன்படுது. அடுத்தது என்னங்க பண்ணலாம், ஏலக்காய் டீ நீங்கள் குடிக்கலாம். கற்றாழை சாறு, அதாவது ஆலோவேரா நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இதை தாண்டி உங்களுக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, இல்லை அல்சர் இருக்குன்னா அதற்கேற்ற மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. சிம்பிளான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி சூரணம். நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் ஏலரிசி சூரணம். இதை நம்ம சாப்பிடும்போதும் வயிறு எரிச்சல், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.